யாழில் இருந்து பயணித்த பேருந்து கோர விபத்து, 21 பேர் படுகாயம். மொட்டுக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் கைது, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. முதல்வர் வேட்பாளராக களமிறங்கும் விஜய். முள்ளிவாய்க்கால் குறுந்தடி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கதி. நாட்டின் சில பகுதிகளில் நீர்வெட்டு. குறைக்கப்படுகிறது பேருந்து கட்டணம், வெளியான விவரம். பொதுத்துறை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், ஜனாதிபதி. வகுப்படுப்பதற்கு வரச் சொன்ன அரசாங்கம் என்ன செய்கிறது, கேள்வி எழுப்பும் சஜித். உலக சந்தையில் விலை குறைந்தும் எரிபொருள் விலையை அதிகரித்த இலங்கை அரசாங்கம். அஸ்வசிம்ம கொடுப்பனவு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஐரோப்பாவை உலுக்கும் வெப்பம், 4 பலி. வான்வெளியை திறந்துள்ளதாக ஈரான் அறிவிப்பு. சிலாபம் புத்தளம் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காயமடைந்தவர்கள் சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பேருந்து ஓட்டுநர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சிலாபம் புத்தளம் சாலையில் உள்ள தெதிரு ஓயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று முற்பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான பேருந்து பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு 25 மில்லியன் மதிப்புள்ள சோள விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தெரிவு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சென்னை பனைவூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன்படி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் திருச்சி அல்லது மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்த செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் குறுந்தடி பிள்ளையார் ஆலய தேர் திருவிழாவில் தேரில் உள்ள கலசம் விழுந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு குறுந்தடி பிள்ளையார் ஆலயத்தின் தேர் திருவிழா சிறப்புற நடைபெற்ற போது தேர் வீதியுலா வரும்போது தேரின் முடிக்கலசம் கட்டப்பட்டிருந்த மின் இணைப்பு வயரில் சிக்கி கழன்று வீழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு பெண் படுகாயமடைந்துள்ளார். முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியினைச் சேர்ந்த 55 அகவையுடைய சங்கரப்பிள்ளை சசிகலா என்ற பெண்ணே இதன்போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பெண் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவ இடத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் சென்று பார்வையிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருத்தப் பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் 12 மணி நேரம் நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன் நீர்வெட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பேலியகொடை, வத்தளை, யாயல, கட்டுநாயக்க, சீதுவை நகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் கல்லணை, பியக்கம, பகர, தொம்பே, கந்தானை, மினுவாங்குட பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் கம்பகா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது.
பேருந்து கட்டணம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 0.55% குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தத்தின்படி இந்த கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் 2.5% குறைக்கப்படும் என போக்குவரத்து ஆணையம் முன்னர் அறிவித்திருந்தாலும் கடந்த 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து குறித்த முடிவு கைவிடப்பட்டது. இதன்படி புதிய எரிபொருள் விலை நிலவரப்படி பேருந்து கட்டணங்களை 0.55% மட்டுமே குறைக்க முடியும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் பேருந்து கட்டணமான 100 ரூபாவில் எந்த மாற்றமும் இருக்காது. வழக்கமான சேவைகளுக்கு ரூபாய் 27, இரண்டாவது கட்டணத்துக்கு ரூபாய் 35 மற்றும் மூன்றாவது கட்டணம் ரூபாய் 45 பொது சேவைகள், அரை சொகுசு சேவைகள், அதிசொகுசு சேவைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த பேருந்து கட்டண குறைப்பு பொருந்தும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. நாட்டின் பொதுத்துறையை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று அறிவித்துள்ளார். அரசு துறையின் பௌதிக வளங்களை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பிக்கப்பட்ட பிரஜாசக்தி தேசிய திட்டம் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் மனிதவள மேம்பாட்டுக்காக அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தியதாக குறிப்பிட்டார். அதேபோல் மாவட்ட செயலகங்கள் போன்ற அரசு நிறுவனங்களுக்கு தேவையான வாகனங்களை வழங்குவதற்கும் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசு துறையை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மாற்றுவதே அரசின் இலக்காகும் என தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நமக்கு கற்பிப்பதற்கு கதரையும் மேசையும் எடுத்து வர சொன்ன அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மக்கள் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர் கொலைகள் நடைபெறுகின்றன. அதற்கான காரணத்தை கூற முடியாமல் அரசாங்கம் தவிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எமக்கு கற்பிப்பதற்கு கதரையும் மேசையும் எடுத்து வர சொன்ன அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கிறது. மேலும் அரசு மிகவும் மந்தமான கொள்கையை கடைபிடிக்கிறது. ஆகவே இனிமேலாவது நாட்டில் நீதி நியாயத்தை நிலைநாட்டுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத நிலை உருவாக்கியுள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடைந்து செல்வதாகவும் எரிபொருட்களின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 12 ரூபாவினாலும் 1 லிட்டர் டீசலின் விலை 15 ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டுள்ளது. உலக சந்தையின் எரிபொருள் விலை மாற்றங்களின் அடிப்படையில் இலங்கையில் விலைகளை நிர்ணயம் செய்யும் நோக்கில் விலை பொறிமுறையை கடந்த அரசாங்கம் அறிமுகம் செய்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $79.27 காணப்பட்டதுடன் ஏப்ரல் மாதம் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $68.13 வீழ்ச்சியடைந்தது என தெரிவித்துள்ளார். தற்பொழுது உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $66.36 வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இலங்கையில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார சபை மற்றும் மின்வெளி எரிசக்தி அமைச்சில் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதுடன் ஊழலை இல்லாதொழித்து மின் கட்டணத்தை குறைப்பதாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிரசாரம் செய்ததாக தெரிவித்துள்ளார். எனினும் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மின்சார கட்டணத்தை 15% உயர்த்தியுள்ளது என ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம திட்டத்தின் மூலம் 1.8 மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி ஓபாலி பனிலகே தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் 9 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கான மேல்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் 16ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி சபைகள் தெரிவித்துள்ளது. இதன்படி 2ஆம் கட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட 8,15,556 விண்ணப்பங்களில் 7,66,508 விண்ணப்பங்கள் எடுக்கப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 7,17,309 விண்ணப்பங்கள் குழு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் 7,15,146 விண்ணப்பங்கள் பிரதேச செயலாளரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் சபை குறிப்பிட்டுள்ளது. ஐரோப்பாவை உலுக்கிய வெப்பம் இதுவரை காணாத அளவை எட்டியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல நாடுகளில் உச்ச வெப்பநிலை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்பெயினில் குறைந்தது 4 உயிரிழந்துள்ளனர். அங்கு ஜூன் மாதம் வரலாற்றில் மிக வெப்பமான மாதமாக பதிவானது. கேட்டலோனியா பகுதியில் மூண்ட காட்டுத்தீ பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. பிரான்சின் பல வட்டாரங்களிலும் கடும் வெப்பம். கவனமாய் இருக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல நகரங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியதால் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்பட்டது. வெப்பத்தால் 300 பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக பிரான்சின் எரிசக்தி அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை ஜெர்மனியில் நேர்மாறாக ஆலங்கட்டி மழை பொழிகிறது. அதற்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்கின்றனர் நிபுணர்கள்.
கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேலுடனான போர் காரணமாக மூடப்பட்ட வான்வெளியை மீண்டும் திறந்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் IRNA வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் மற்றும் இமாம் ஹமேனி சர்வதேச விமான நிலையங்களும், ஈரான் நாட்டில் வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானில் முழுமையாக விமானங்கள் இயங்க தயாராக உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்பஹான் மற்றும் தப்ரீஸில் உள்ள விமான நிலையங்களை தவிர நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலிருந்தும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் காலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை இயக்கப்படும் என்று ஈரான் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உட்கட்டமைப்பு பணிகள் முடிந்தவுடன் இஸ்பஹான் மற்றும் தப்ரீஸில் இருந்து விமானங்கள் மீண்டும் இயங்க தொடங்கும் என்று IRNA தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை தொடங்கிய பின்னர் ஈரான் தனது வான்வெளியை முழுவதுமாக மூடியது. இதன் பின்னர் கடந்த ஜூன் 24இல் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது.